தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சிகரெட் பேண்ட், ஸ்டேட் பேண்ட் சொல்லக்கூடிய சிகரெட் பேண்ட். இப்போதான் இது ரீசனிங்ல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த பேண்ட். இது பார்க்கறதுக்கு ஜென்ஸ் ஸ்டிச்சிங் பண்ணி, அதாவது ஜென்ஸ் பேண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி கிட்டத்தட்ட 10-15 நாளாக எனக்கு ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் இந்த ஒரு பேண்ட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதற்காக நாம் வீடியோவில் யாராச்சும் கேட்குறாங்க, அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, மக்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஆசை. அதனால தான் மக்கள் இவங்க கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ, இவங்களுக்காக இந்த வீடியோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான். எல்லாருக்குமே இது இன்னைக்கு இல்லாட்டாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே உதவும். ஸோ அதற்காகத்தான் இந்த வீடியோ. ஒரு முழுமையா சிகரெட் பேண்ட், அதாவது சிகரெட் பேண்ட் சொல்லக்கூடிய ஸ்டேட் பேண்ட் எப்படி சரியான முறையில் தைக்கிறது, வித் பாக்கெட் வச்சு, பாக்கெட்டுக்கு ஜிப்பு வச்சு, மேலே எலாஸ்டிக் வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு முழுமையா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கவனமா இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை டெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். குருவே சரணம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு நம்ம இந்த சிகரெட் பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் முழுமையாக ஒரு பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த பேண்ட்டோட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ இதுக்கு 1.25 இன்ச்சு எலாஸ்டிக் அண்டு 9 இன்ச்சு கொண்ட ஜிப்பு, பாக்கெட்டுக்கு உண்டான ஜிப்பு நான் இது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜிப்பு வைக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த க்ரீன் கலர் தான், க்ரீன் கலர்லேயே கொஞ்சம் லைட் ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தைக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ பாக்கெட்டோட உயரம் பேசிக்காக நம்ம ஓப்பன்லேருந்து கீழே 5 இன்ச்சு வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ கீழே 7 இன்ச்சியும் மேலே 5 இன்ச்சியும் ரெடி இருந்தால் போதும். அதை விட அதிகமாக தேவையில்லை, கம்மியாகவும் தேவையில்லை. ஸோ இதுதான் பாக்கெட்டோட துணி, பாக்கெட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய துணியோட அளவு. மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2 துணியும், ஸோ இது ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் ஆல்சோ கீழே இருக்கிறது பேக் பேஜ். ஸோ இந்த பேண்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை மேலே கார்டில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேண்ட்டோட உள்பக்கம் வெளிப்பக்கம் நம்ம மார்க் பண்ணிக்கிறது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இதில் மாற்றி நம்ம தைக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த பேண்ட்டில் முன்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 இன்ச்சு உயரத்துக்கு, ஸோ 1/2 இன்ச்சு அளவு பிடிமானம் வச்சு நம்ம ஒரு டாட் ஒன்று போட்டுக்கணும். ஸோ ஃப்ரண்டில் எப்போவுமே டாட் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இது எதற்காகனா, இந்த பேண்ட் இந்த மாதிரி டாட் போட்டு இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணும்போது கீழே உட்காந்து எந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தொடைப்பகுதியில் அழுத்தம் இல்லாமல் இருக்கும், ஃபிட்டிங் நல்லா கொடுக்கும். அதற்காகத்தான் இந்த மேலே டாட் போடக்கூடியது, வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ இப்போ உள்பக்கம் எதுன்னு சொல்லிட்டு நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மார்ஜின் போட்டுட்டோம். அதனால் உள்பக்கம் 2 பக்கமும் ஒரே அளவாக நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டோட பிடிமான அளவு 1/2 இன்ச்சு பாயிண்ட் வரைக்கும் இருக்கலாம், அதை விட அதிகமாக வேணாம். தேவைப்பட்டால் இடுப்பு பகுதி சின்னதாகவும், கீழே உட்காரக்கூடிய சில உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா உட்கார இடத்துல சீட்டு பகுதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள உடம்புக்கு பார்த்திங்கன்னா டாட் மேலே 1 இன்ச்சு வரைக்கும் பிடிக்கலாம். ஸோ இது பேசிக் நார்மல் சைஸ் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நார்மலாகவே டாட் பிடிச்சிருக்கிறேன். இப்போ இது பேண்ட்டோட இடது பக்கம் வரக்கூடியது. அதனால் இந்த பேண்ட்டில் வலது பக்கம் தான் பாக்கெட் வரும், பாக்கெட் ஜிப்பு எல்லாமே வரும். ஸோ இப்போது கீழே முன்பகுதியும் மேலே இருக்கக்கூடிய பீஸ் பின்பகுதியும் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணுறேன். இந்த 2ஐயும் சேர்த்து ஜாயின் பண்ணுறேன்.
இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த துணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு வரைக்கும் தாராளமாக பிடிக்கிறேன். 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் தாராளமாக பிடிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால ஸோ 3/4 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் பிடிமானம் கொடுக்கறது உள்பக்கம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ சீக்கிரமாக அதாவது வந்து சீக்கிரமாக கிழியாமல் செய்யாமல் ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு லாங் லைஃப் வந்து இந்த பேண்ட் வந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால் சொல்கிறேன். ஸோ வேறு எந்த காரணமும் கிடையாது. ஸோ இந்த சிகரெட் பேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஓப்பன் வச்சுக்கலாம். இப்போது எந்த இடத்துல ஓப்பன் வருமோ அதோட வந்து நான் தையல் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். சைடில் வந்து எல்லா இடத்துலையும் சைடு தவிர்த்து மித்த எல்லா இடத்துலையும் வந்து டபுள் ஸ்டிச் நம்ம வந்து போடணும். அண்ட் ஆல்சோ மறக்காமல் ஓவர்லாக்கும் போடணும். இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டு இந்த பேண்ட்டோட கீழ்ப்பகுதி சரியாக தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் எச்சு கம்மி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி எச்சு கம்மி வந்ததுன்னா எது அதிகமாக இருக்கோ அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ண பகுதியை வந்து நல்லா நான் வந்து விரித்து விட்டுக்கலாம். அதாவது வகுந்து விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பாகத்திலேருந்து அந்த துணியிலேருந்து முனியிலேருந்து நம்ம சின்னதாக உருட்டி விட்டு இந்த பேண்ட்டுக்கு வந்து ஓப்பன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் வந்து முடிக்கணும். அதற்காகத்தான் 2 பக்கமும் வகுந்து விட்டு தைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு முன்னாடியே செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து கீழே படிமானம் கொடுத்து அதாவது வந்து பாட்டம் மடித்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓவர்லாக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். ஆல்ரெடி இந்த பேண்ட் வெட்டும் போதே நம்ம வந்து கீழே எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மார்ஜின் போட்டிருப்போம். ஸோ 2 பக்கமுமே அறுக்காத்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கீழே வந்து இப்படி நெரிச்சு விட்டுக்கணும். எப்போவுமே சிகரெட் பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டோட முன்பாகம் கால்லேருந்து மேலே தொடப்பீஸ் வரைக்கும் லூஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அளவுகள் கம்மியாக தான் இருக்கும். இந்த பேண்ட்டோட பின்பகுதியில் அதாவது பேக் தட்டுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, ஸோ அதுதான் அளவு வந்து பெருசாக இருக்கும். அதாவது பாட்டத்துலேருந்து மேலே இடுப்பு வரைக்கும் அளவு வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது அவங்க பேண்ட் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, இப்போ வண்டி ஓட்டுறாங்க, 2 வீலர் ஓட்டுறாங்க, டக்குன்னு வந்து ஒரு காரில் உட்காடுறாங்க செய்கிறாங்க, ஒரு சேரில் உட்காந்து எந்திரிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஹர்ட் இருக்காது. அதாவது ஒரு டைட் தன்மை இல்லாமல் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதற்காகத்தான் இந்த முறையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். சிகரெட் பேண்ட்டில் மெயினாக இது ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக முன்பாகமும் பின்பாகமும் ஒரே அளவில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பட்டி மடக்க முன்னாடி 2 பக்கமும் ஒரே அளவு தான் நம்ம வந்து நெரிச்சு விட்டு பட்டி போடணும். அதற்கப்புறமா இந்த ஓப்பன் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓப்பன்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். இப்படி பண்ணும்போது அந்த சேம் டைம் அங்கே ஓப்பனும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஓட்டையும் இல்லாமல் அது வந்து ஃபினிஷ் ஆகிடும், கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பேண்ட்டோட அளவு கால் லூஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 12.5 இன்ச்சு தான். ஸோ கால் லூஸ் அவங்கவுங்க தேவைப்பட்ட அளவுலேருந்து அதாவது 12.5லேருந்து 12.5லேருந்து 14 இன்ச்சு 16 இன்ச்சு வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ அது அவங்கவுங்க யூஸ் பண்ணுற அந்த கால் லூஸை பொறுத்து. பட் எக்காரணத்தை கொண்டு துணி வந்து ஜஸ்ட்டு வந்து சின்னதாக மட்டும் வச்சிடக்கூடாது. குறைஞ்சது பாட்டம் பகுதியில் 1 இன்ச்சுக்கு மேலேயும் மேலே யோக் பகுதியில் அதாவது இந்த ரவுண்டு பேஸ் வருது பார்த்திங்களா, ஸோ அந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சையும் துணி வந்து இருக்கணும், பிடிமானம் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் சின்னதாக ரெடிமேட் பேண்ட்டில் வர்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சு நம்ம வந்து பேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியல். இன்கேஸ் அவங்களுக்கு லூஸ் வேணும்னாலும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து அந்த லூஸ் வச்சுக்கலாம். ஸோ அதற்காகத்தான் வந்து அந்த விஷயம் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு பாட்டத்தில் வந்து துணி இருக்குது. மேலே வர 3/4 இன்ச்சு வரைக்கும் துணி வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை தாண்டி வரக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அதை மட்டும் நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். ஓகேங்களா?
ஓகே, இப்போ வந்து இந்த பேண்ட்டோட அடுத்த பகுதியை நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த அடுத்த பகுதி அப்படிங்கும்போது இது வந்து இந்த பேண்ட்டோட வலது பக்கம் வரக்கூடியது. ஸோ வலது பக்கம் வரக்கூடியதில் முன்பாகத்தை கீழே போட்டு பின்பாகத்தை மேலே போடுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதில் தான் நம்ம வந்து பாக்கெட் இப்போ வந்து தைக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஜிப்பு வைக்க போகிறோம். ஜிப்பு வந்து இன்னர் ஜிப். ஸோ கூட வந்து ஒரு சகோதரி ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. அந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து 2 இன்ச்சு மேலேருந்து இடுப்பு பகுதியிலேருந்து 2-2.5 இன்ச்சு நம்ம தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கை வச்சு பார்த்துட்டு பேண்ட்டில் வந்து ஜிப்பு வந்து உள்ளே நுழையணும்னா கை வந்து கரெக்டாக உள்ளே போகணும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம கையையே வச்சு பார்த்து அந்தளவு வந்து அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஜிப்பு என்ன தான் சின்னதாக இருந்தாலும் நம்ம தைக்கும்போது ஜிப்பு வந்து அது க்ளோஸிங் ஆகணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கும் கிடைக்கணும். அண்ட் அந்த பேண்ட்டு யூஸ் பண்ணும்போது லாங் லைஃப்பும் கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் நம்ம கரெக்டாக அறுக்காத்து வந்து எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ரொம்பவே ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து தைக்கலாம். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பிசிறு பகுதியை நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். அதாவது நூல் வந்து எடுத்து விட்டுருக்கேன் இல்லையா? முக்கியமாக இந்த எட்ஜிங் வர இடத்துல வந்து நல்லா கட்டு விட்டுக்கணும். கை வந்து உள்ளே போகிற அளவுக்கு துணி வந்து கரெக்டாக வந்து அந்த ஜிப் வைக்கிறதுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக விடணும். வழக்கம் போல் கீழே பாட்டம் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் மெட்டீரியல். நான் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயந்தான். கஷ்டமாக எது இருக்கோ அதை வந்து எப்படி ஈஸியாக தைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம். அதை தான் நான் வந்து முக்கியமாக தருவேன். ஈஸியாக செய்யக்கூடிய வேலையை யார் வேணால் செய்யலாம். ஆனால் கஷ்டமாக செய்யக்கூடிய வேலையை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முழுமையான விருப்பம். அதனால தான் இந்த சாஃப்ட் பேண்ட்டில் வந்து உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். ஓகேங்களா? என்ன தான் மெட்டீரியல் சாஃப்டாக இருந்தாலும் நம்ம தைக்கக்கூடிய விதம் எப்படி எந்த அளவுக்கு நிறுத்தி நிதானமாக நம்ம தைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பேண்ட்லேயும் நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இதை பார்க்குற உங்களாலேயும் அந்த ஃபினிஷிங் கொடுக்க முடியும். அந்த கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்குள்ளே வளர்க்கணும். அதுதான் என்னோடய முதல் கடமை. ஸோ அதற்காகத்தான் சாஃப்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி தைச்சி காட்டுறேன். நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி இல்லாட்டாலும் எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பேண்ட்டோட அளவு, அதாவது கீழே மடிக்கக்கூடிய அளவு வந்து நம்ம 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து இந்த பட்டி கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேபி ஃப்யூச்சரில் இந்த பேண்ட்டோட உயரம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணால் தேவைன்னா கூட நம்ம இன்க்ரீஸ் வந்து அந்த தையலை வந்து பிரித்து விட்டுட்டு தையல் வந்து உயரம் கூட்டி வந்து பேண்ட்டோட உயரத்தை நம்ம கூட்டிக்கலாம். சின்னதாக 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு வைக்கலாம். ரெடிமேடில் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து கால் பகுதியை பாட்டம் பகுதியை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து ஜிப்பு வச்சு பாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிப்பு வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி மேலே அந்த ஜாயிண்ட் பகுதியும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் பகுதியும் சின்னதாக நெரிச்சு விட்டுக்கோங்க. ஜிப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிதியை வந்து சிங்கிள் மிதி, ஒரு பக்கம் வரக்கூடிய மிதியை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா இது வந்து இன்னர் ஜிப், நார்மல் ஜிப் கிடையாது. இப்போ வந்து இந்த ஜிப்பை வச்சு சப்போர்ட்டிவாக ஒரு தையல் வந்து ஓரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம மிதியை வந்து மாற்றிக்கலாம். சிங்கிள் மிதி மாற்றி ஜிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம சிங்கிள் மிதியை வச்சு நம்ம வந்து ஜிப்பை வகுந்து விட்டு தைக்கும்போது அந்த ஜிப்பே வந்து இருக்கிறது வெளியே தெரியாது. ஜஸ்ட்டு வந்து அந்த ரன்னர் இருக்கக்கூடிய அந்த மேலே நம்ம கை வச்சு அந்த ஜிப்பு வந்து க்ளோஸ் அண்டு ஓப்பன் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ரன்னர் மட்டும்தான் வெளியே தெரியும். ஜிப்பு வந்து வெளியே தெரியாது.
ஸோ அதற்காகத்தான் வந்து சிங்கிள் மிதி வச்சு அதை பகிர்ந்து விட்டு தைக்கணும். இன்னர் ஜிப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த பேண்ட்லேயே இந்த பாக்கெட் அண்ட் இந்த ஜிப்பு வச்சு பாக்கெட் வைக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். கவனமாக பாருங்கள். இப்போ வந்து சிங்கிள் மிதி மாற்றிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடியே சிங்கிள் மிதி, இந்த டபுள் மிதி இது எல்லாமே நம்ம வந்து பக்கத்தில் நியரஸ்ட்டாக வச்சுக்கணும். ஏன்னா அப்போ வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. டக்கு டக்குன்னு நம்மளோட வேலையை செய்கிறதுக்கு நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சிங்கிள் விதியை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா டைட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் அது வந்து பாயிண்ட்டு நழுவி ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஜிப்பில் நுனி பகுதி வர்ற இடத்துல தான் வலது பக்கம் வர்ற மாதிரி இந்த மிதி அளவு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? நல்லா வகுந்து விட்டு தான் தைக்கிறேன். ஒரு விரலை வச்சு நல்லா அந்த ஜிப்போட பகுதியை, கார்னர் பகுதியை நல்லா இழுத்து விடணும், வகுந்து விட்டுக்கணும். ஓகேங்களா? தச்சிட்டு இப்படி இழுத்து பார்த்தா அந்த கார்னர் வரக்கூடாது வெளியே, அந்த மாதிரி இருக்கணும். இன்னர் ஜிப்பு எப்போவுமே ஒரு மடிப்பு மடித்து திரும்ப இன்னொரு மடிப்பும் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அந்த ரெண்டாவது மடிப்பை தான் இப்போ வந்து வகுந்து விட்டு நம்ம வந்து தைக்கிறோம். சிங்கிள் மடிப்புலேயே தைச்சோம்னா ஜிப்பு வந்து வெளியே தெரியும். அந்த ரெண்டாவது மடிப்பை வகுந்து விட்டு நம்ம அந்த ஓரத்தில் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி தையல் போடணும். ஓகே, இப்போ தையல் போட்டுட்டு இந்த ரன்னரை வந்து இழுத்து விட்டுக்கலாம். இந்த பாதி அளவு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளிப்பக்கம் திருப்பி இந்த ரன்னரை வந்து இழுத்து விடணும். பார்த்தீங்களா? இப்போ ஜிப்பு இருக்கிறதே வெளியே தெரியல. ஸோ இதுதான் இந்த ஜிப்பு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை. நீங்கள் எந்த கலர் ஜிப்பு வச்சாலும் அதோட ரன்னர் மட்டுமே வெளியே தெரியும், ஜிப்பு வந்து வெளியே தெரியாது. ஸோ இதில் வந்து வேறு கலர் தான் நான் வச்சுருக்கேன், இருந்தாலும் வெளியே தெரியல. பார்த்தீங்களா? இப்போ நம்ம பாக்கெட் பிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்கெட்டில் மேல் பகுதி சின்ன அளவாக வர்ற மாதிரியும் கீழ்ப்பகுதி கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரியும் வந்து நம்ம வச்சு தைக்கணும். இந்த ஜிப்பு வச்சதுலேருந்து மேலே 1 இன்ச்சு அளவுக்கு வந்து துணி, பாக்கெட்டோட துணியை வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். எப்போவுமே கரெக்டான ஜிப்போட அளவுக்கு வந்து கரெக்டாக வைக்கக்கூடாது. வச்சுட்டு அப்படியே மடித்து கொடுத்து ஜிப்போட ரன்னருக்கு பக்கத்துலேயே வச்சு தையல் போட்டுக்கணும். இந்த தையல் போட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த சிங்கிள் மிதியை வந்து மாற்றக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, ஃபினிஷ் ஒரு பக்கம். இப்போ கீழே எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அதே இடத்துல இன்னொரு துணியும் வச்சு நம்ம வந்து பதிக்கணும். கீழே வந்து அகலமாக இருக்கக்கூடியது, மேலே வந்து சின்னதாக இருக்கக்கூடியது. ஓகே, சேம் எந்த இடத்துல வந்து அந்த பாக்கெட்டு முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும். மடித்து வச்சு தேவைப்படுறவங்களுக்கு வந்து 2 தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி சின்ன தையலை வச்சு சிங்கிள் தையல் போட்டாலே போதும். இதுக்கு டபுள் தையல் தேவையில்லை. இது வந்து சிங்கிள் தையல் போடுறதும் டபுள் தையல் போடுறதும் உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஜிப்பை ஒட்டி கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மேட்டர் பக்காவாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பாக்கெட் பாருங்கள், இந்த பகுதியை கீழேருந்து நம்ம வந்து தைச்சி அதுக்கு வந்து நம்ம ஓவர்லாக் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த சிகரெட் பேண்ட்டுக்கெலாம் நம்ம இன்னோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓவர்லாக்கே போட்டுக்கலாம். கீழே வந்து கரெக்டாக வந்து 6லேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் அகலம் வந்து வரலாம். மேலே வந்து 4லேருந்து 5 இன்ச்சு வரைக்கும் அகலம் வந்து வச்சா நல்லாயிருக்கும். இந்த அளவு வந்து போதுமானதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சிங்கிள் மிதியை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது வரைக்குமே கண்டிப்பாக வந்து சிங்கிள் மிதி தேவை. அதுக்கப்புறமா நம்ம வந்து டபுள் மிதியை வந்து மாற்றிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்க சிங்கிள் மிதி எனக்கு மிஷின் செட்டே ஆக மாட்டேங்குதுங்க, என்னங்க பண்ணட்டும் அப்படின்ட்டு. அது என்னென்னா, எனக்கே வந்து நான் யூஸ் பண்ணுறது இந்த கம்பெனி, அதாவது ஜப்பான் மேடு உள்ள இந்த சிங்கிள் மிதி தான் நான் யூஸ் பண்ணுறேன்.
ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மிதி தான் வந்து செட் ஆகுதுங்க. இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் நூல் பைப்பிங் தரும்போதெல்லாம் சிங்கிள் மிதி, லோக்கல் மிதி தான் செட் ஆகுது. அதனால் வந்து நீங்கள் கம்பெனி மிதியும் வாங்கிக்கோங்க. அது வந்து பேக்கிங்கில் வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் லோக்கலில் வரக்கூடிய அந்த பிராண்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டுமே தேவைப்படும். ஸோ எந்தெந்த விஷயத்துக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதற்காக இதை சொல்கிறேன்னா நிறைய பேர்த்துக்கு அது வந்து தெரியறதில்ல. அதனால தான் அதையும் சொல்கிறேன். இப்போ வழக்கமாக நம்ம முதல்ல வந்து இன்னொரு பக்கம் கால் வந்து எப்படி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமோ தையல் போட்டோமோ அதே மாதிரி 2வது பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். மறக்காமல் டபுள் தையல் போடணும். பாருங்கள் 1.5 இன்ச்சிலேருந்து மேலே 3/4 இன்ச்சில் முடிச்சிருக்கேன் தையலோட அளவு. இது உள்ளே இருக்கிறதுனால வந்து வெளியே இவங்க பேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான ஹர்ட் ஆகாது, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதை வந்து புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு செஞ்சிங்கன்னா பெஸ்ட் ஆஃப் த ஃபினிஷர் நீங்கள் தான். இப்போ வந்து இந்த பேண்ட்டுக்கு வந்து ஓவர்லாக் போடணும். ஓவர்லாக் நான் போட்டுக்கிட்டேன். அண்டு இந்த ஓவர்லாக் போட்ட உடனே இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து பாக்கெட் பகுதியை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பாக்கெட் பகுதியை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் தட்லேருந்து அந்த பாக்கெட்டோட உள்பகுதி வந்து அதிகமாக தான் வரும். ஸோ அதிகமாக தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்லையே வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு மேலே வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா மேலே கொடுத்து தைச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்படி தைக்கும்போது இந்த பாக்கெட்டோட கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் வந்து சுருக்கம் வந்துடும், லேசாக சுருக்கம் வரும். அந்த சுருக்கத்தை வந்து நீங்கள் வந்து மடிப்பு மூலியமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ இந்த தையல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இடுப்பு அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அந்த பாக்கெட் துணியை வந்து வெட்டி விட்டுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, பாக்கெட்டோட வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம பாக்கெட் இருக்கக்கூடிய அந்த பகுதியை விட்டுட்டு இன்னொரு பக்கம் எனக்கு இல்லையா பார்த்தீங்களா, அந்த லெக் பகுதியை வந்து நம்ம வந்து இன்னோட் பண்ணிக்கணும். இன்னோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து யோக் பகுதியை வந்து ரவுண்டு பேசிக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? யோக் வந்து ரவுண்டு பேசிக் தான் வரணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து அழுத்தம் இல்லாமல் இருக்கும். பிடிமானம் இருக்கக்கூடிய அளவு 3/4 இன்ச், பிடிக்கக்கூடிய அளவு 3/4 இன்ச் பிடிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஜென்ஸ் பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப் யோக் வந்து ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம உட்காரும்போது எந்திரிக்கும்போது இது வந்து நமக்கு ஹர்ட் ஆகாது. அதே நேரத்தில் வந்து தையலும் வந்து ஒடியாமல் இருக்கும், துணியும் கிழியாமல் இருக்கும். கால் பகுதியிலேருந்து நேராக ஜாயின் பண்ணோம்னா அது வந்து கிழியறதுக்கோ தையல் வந்து அவுட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ரவுண்டு யோக் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. இதுக்கும் நம்ம வந்து 2 தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுட்டு யோக்குக்கு மறக்காமல் வந்து ஓவர்லாக் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வந்து இந்த பேண்ட்டு தைக்கும்போது கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டே ஆகணுங்க. இல்லாட்டி பிசுறு இருந்தால் நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ யோக் பகுதிக்கும் நான் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இதற்கப்புறம் வந்து நம்ம அந்த இன்னோட் பண்ண பகுதியை 2 பக்கமே வெளியே இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுட்டு மேலே ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து பெல்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? நம்ம எலாஸ்டிக் கொடுக்கறதுக்கு மேலே நம்ம வந்து அட்டாச் பண்ணக்கூடிய துணியோட அகலம் இந்த பேண்ட்டோட இடுப்பு சுற்றளவுக்கு வந்து அதிகமாக இருக்கணும். தேவைப்படும் போது தைச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டுற மாதிரி இருக்கணும். அண்ட் அந்த துணியோட அகலம் வந்து 5 இன்ச்சு இருக்கணும். நீளம் வந்து பேண்ட்டை சுற்றளவு விட வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். குறைஞ்சது 5 இன்ச்சு இருக்கணும், அல்லது 5லேருந்து 5.5 6 இன்ச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு துணியை பொறுத்து. இப்போ பாருங்கள், இதை பின்பக்கத்தில் ஜாயிண்ட் வருது இல்லையா, அதிலிருந்து கீழே அந்த பெல்ட் பீஸை வைக்கிறேன், வெளிப்பக்கமாக வச்சு தைக்கிறேன். ஏன்னா உள்பக்கமாக பெல்ட் பீஸை வச்சு வெளிப்பக்கமாக திருப்பி முறைப்படி
அப்படி தான் வந்து எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே வந்து எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் வந்து முழுமையாக பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வரக்கூடிய இந்த ஜாயிண்ட் பகுதியை கரெக்டாக ஒன்று போல் வந்து மடித்து விடணும். முக்கியமாக உள்ள பிடிமானம் 1/2 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு உள்ளே வந்து பிடிமானம் கண்டிப்பாக இருக்கணும். 1/4 இன்ச்செலாம் பிடிக்காதீங்க, உள்ளே 1/2 இன்ச்சு வரைக்கும் பிடிக்கணும். அப்போ தான் வந்து பெல்ட் பகுதிக்கு வந்து நல்ல க்ரீப் கொடுக்கும், நல்லா வந்து துணி வந்து வெளியே வராமல் செய்யாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் இன்னொரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இந்த பேண்ட்டோட ஃபினிஷிங் முடிய போகுது. கரெக்டாக இந்த சென்டரில் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தையலை வந்து முடிச்சிக்கலாம். முடிச்சுட்டு பெல்ட்டு பகுதியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த ஜாயிண்ட் பகுதி பின்பகுதி யோக் முடிகிற இடத்துலேருந்து நம்ம வந்து இந்த பேக் ஜாயிண்ட் கொடுத்தோம்னா அது வந்து வெளியே தெரியாது, பின்பக்கமாக போயிடும். இதை வந்து நல்ல சின்ன தையலை வச்சு ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். சின்ன தையலை வச்சு சிங்கிள் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பெரிய தையல் தான் போடுறதா இருந்தால் 2 தையல் வந்து போட்டுக்கணும். நான் சிங்கிள் தையலே போட்டுக்கிட்டேன் சின்ன தையலை வச்சு. இதை வந்து இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பிசுரை வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து மடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். மடித்து விட்டாச்சுன்னா இந்த பெல்ட்டோட வேலை முடிஞ்சது. ஸோ இது வரைக்குமே நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். எந்த விதமான ஒரு கஷ்டமும் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் இந்த சிகரெட் பேண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே அஜோஜோ எனக்கு வேணான்னு கதறி ஓடுறாங்க. ஏன்னா அது தைக்கிறது கஷ்டம், ஜிப்பு வைக்கிறது கஷ்டம், பாக்கெட் வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கீங்க இவ்வளோ நேரத்தில் நான் என்ன கஷ்டப்பட்டேன், ஒரு கஷ்டமும் படலை, ரொம்ப ஈஸியாக முடிச்சிருக்கேன். இது எல்லாமே ஈஸியாக முடியும்னா உங்களோட புரிதலில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ இடுப்போட எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா மொத்த இடுப்பு சுற்றளவை விட மொத்தம் ஒரு 4 இன்ச்சு கம்மியாக எலாஸ்டிக் வெட்டுறேன். பாருங்கள், 4 இன்ச்சு கம்மியாக எலாஸ்டிக் வெட்டுறேன். 4 இன்ச்சுனா இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு 34 இருக்குன்னா 30 இன்ச்சு தான் நான் இப்போ வந்து எலாஸ்டிக் வெட்டுறேன். ஓகேங்களா? அந்த மீதி இருக்கிற 4 இன்ச்சு தான் வந்து க்ரீப். இப்போ வந்து 1/2 இன்ச்சு வந்து உள்ள பிடிமானம் கொடுக்குறேன். இந்த 1/2 இன்ச்சையும் வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து நம்ம இழுத்து தைக்கும்போது வந்து ஈக்குவல் ஆயிரும். மொத்தத்தில் 4 இன்ச்சு தான் வந்து உங்களுக்கு லூஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த 4 இன்ச்சு வந்து உங்களுக்கு பேண்ட்டு வந்து இடுப்புக்கு க்ரீப் கொடுக்குறக்காண்டி தான் இந்த 4 இன்ச்சு. டேப்பு வச்சு அளவு எடுத்திங்கன்னா 34 வந்ததுன்னா அதில் 4 இன்ச். இதே போல் தான் நீங்கள் எந்த சைஸு உங்களுக்கு இடுப்பு சைஸ் வந்தாலும் அதுலேருந்து 4 இன்ச்சு கம்மியாக வெட்டிக்கோங்க போதும். உங்களுக்கு வந்து இடுப்பு பகுதி ரொம்ப அழுத்தமும் கொடுக்காது, ரொம்ப லூஸும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த பேக் ஜாயிண்ட் பண்ண பகுதியும் இந்த எலாஸ்டிக் ஜாயிண்ட் பண்ண பகுதியும் கரெக்டாக ஒன்று போல் வச்சு பாருங்கள், வெளிப்பக்கமாக மடக்கி தான் தையல் போடுறேன். இந்த மாதிரி தையல் போடும்போது எலாஸ்டிக்லேருந்து நம்ம மடிக்கக்கூடிய துணி வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். எலாஸ்டிக்கை ஒட்டியே வந்து வச்சிடக்கூடாது. எலாஸ்டிக்கை தையல் வந்ததுன்னா திரும்ப வந்து சுருக்கம் வந்து ஒன்று போல் வராது. எலாஸ்டிக்கை விட ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக தான் துணி வந்து மடித்து தைக்கிறேன். நீங்கள் எந்த பேண்ட்டு தைச்சாலும் எலாஸ்டிக் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வைக்கணும். எலாஸ்டிக்கை ஒட்டி வந்து தையல் போட்டக்கூடாது. நம்ம அதற்காகத்தான் வந்து இந்த க்ரீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி நிறையா வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெல்ட்டுக்கோட துணி வந்து நல்லா அகலமாக 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து நல்லா க்ரீப்பு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு தைக்கும்போது க்ரீப் கிடைக்கிறதுக்கு உள்ளே வந்து துணி நல்லா மடிக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஓகேங்களா? பட் எலாஸ்டிக்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு தான், அதை விட அதிகமாக நான் வைக்கலை. இப்படி தைக்கும்போதே வந்து எலாஸ்டிக் பகுதியை நம்ம இழுத்து விட்டு பேண்ட்டு துணியை வந்து லூஸ் விட்டுக்கணும். லூஸ் வர மாதிரி வச்சுக்கிட்டு தச்சு வந்து முடிக்கணும். தைக்கிற இடத்த விட்டுட்டு மீதி எந்த இடத்துல வேணால் லூஸ் வந்து இருக்கலாம். அதற்கப்புறமா தச்சு முடித்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த லூஸ் வந்து ஃபுல்லாக இடுப்பை சுற்றி ஒரே மாதிரி ஒரே அளவு வர மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க தான் போகிறீங்க.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் காஃபிங். ஸோ இந்த எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணும்போது முக்கியமாக இந்த மேலே நம்ம வந்து மடித்து கொடுக்கக்கூடிய துணி வந்து சில நேரங்களில் சில மெட்டீரியலுக்கு வந்து இழுத்துட்டு வரலாம். அப்படி வரும்போது நீங்கள் வந்து லேசாக சுருக்கம் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து எலாஸ்டிக் வச்சு சுருக்கமாக தானே தெரிய போகுது. அதனால் சின்னதாக மடித்து விட்டு நீங்கள் வந்து சுருக்கம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ வந்து வெளியே தெரியாது. உங்களுக்கு தைக்கும் போதே அது தெரிஞ்சிடும். இது வந்து இழுத்துட்டு வருது, மேலே மடிக்கக்கூடிய துணி இழுத்துட்டு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நேர் பகுதியாக இருந்தால் விட்டுங்க. இழுத்துட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் முதல்லே வந்து சின்னதாக ஒரு சுருக்கம் வச்சுக்கோங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்திருக்குது. பார்க்கலாம், தச்சு முடிக்கிற வரைக்கும் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி சின்னதாக ஒரு சுருக்கம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி சின்னதாக ஒரு சுருக்கம் வச்சுருக்கேன். அவ்வளோதான், எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது நீங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சிங்களா இல்லையா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடுப்பு பகுதியை எலாஸ்டிக்கை நம்ம வந்து இழுத்து விட்டுக்கணும். அப்போ தான் பேண்ட்டோட சுற்றளவு ஒரே அளவாக ஒரே சீராக வந்து இந்த சுருக்கம் வந்து அமையும். இப்போ இதில் வந்து தையலோட அளவு 3 நம்பருக்கும் அதிகமாக வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த எலாஸ்டிக்கை வந்து இழுத்து விட்டு தையல் போடுறேன். எலாஸ்டிக் முன் பக்கம் பின் பக்கம் இழுத்துக்கணும். இழுத்துட்டு சென்ட்ரல் தையல் போட்டோம்னா இந்த எலாஸ்டிக்கோட வடிவமைப்பு ஒரே போல் ஒரே நேர்கோட்டில் வந்து வரும். எலாஸ்டிக்கோட துணியும் சுருங்கக்கூடாது, அதே நேரத்தில் எலாஸ்டிக்கோட அளவும் கரெக்டாக இருக்கணும். பேண்ட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹர்ட்டும் ஆகக்கூடாது. ஓகே, பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பராக இந்த பேண்ட் வந்து சிகரெட் பேண்ட் வந்து தைச்சி முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எந்த இடத்துல நீங்கள் தைக்கும்போது வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற விளக்கங்கள் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். பாருங்கள், தைச்சி முடிச்சிட்டோம். பேண்ட்டு அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சுலபமாக இந்த சிகரெட் பேண்ட் வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதாவது பல புதிய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது நமக்கு சிரமமாக இருந்தாலும் அதையே நம்ம தொடர்ந்து செய்ய அதை நல்லா புரிஞ்சு திரும்ப செய்ய நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமான வேலையும் ரொம்பவே சுலபமான வேலையாக அமையும் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ இதைத்தான் என்னோட சப்ஸ்கிரைபரான உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்ல கஷ்டமாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் அதை செய்ய உங்களுக்கு வந்து நிச்சயமாக அது வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கஷ்டமானது இருந்தாலும் கஷ்டமானதுன்னு ஒன்று இல்லை. ஸோ அது நம்ம எந்த கஷ்டமானது இருந்தாலும் அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டா அது ரொம்ப கஷ்டமானது இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்துக்குமே உங்கள் சப்போர்ட்டிவ் கொடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல வேற ஒரு வீடியோவில் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.